இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் ஒரு 5 செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டப் போட்டுருந்தாங்க. ஒரு கேவ் மாதிரி, ஒரு ராக் செட்டப் மாதிரி, ஒரு மவுண்டன் செட்டப் மாதிரி, எல்லாமே ரொம்ப மினிமலாக கரெக்டான அளவுக்கான ஃபிஷ்ஷோட கரெக்டான டேங்க் சைஸோட அந்த செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை வந்து டக்குன்னு பார்க்கும்போது கொளத்தூரில் ஒரு ஷாப் மாதிரியே இருந்தது. அட ப்ரோ என்ன சொல்கிறீங்க, கொளத்தூர் கிடையாதா இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், இது கொளத்தூர் கிடையாது. இது என்ன இடம்ன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல அக்வேரியம் ஷாப்புக்கு போனாலோ இல்லை கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு ஷாப்புக்கு போனாலோ என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாமோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகாக வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக கரெக்டாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. இப்போ நம்ம எக்ஸிபிஷன்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப அடைச்சி வச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. அப்படி என்னடா இடம் அப்படின்னு நீங்களாம் வந்து கடுப்பில் கேட்கறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி சொல்லணும்னா வண்டலூர் ஜூ. ஸோ இந்த ஒரு செட்டப் ஜூவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நேராக உள்ள வந்தோடனே ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் செட்டப் இதுதான். இங்கே வந்து சைடில் வந்து குளம் மாதிரி வெட்டி அதுலேயும் ஜிலேபி மீன்லாம் போட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வண்டலூர் ஜூ போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டே பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.